கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலையில இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. தினம்தோறும் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். எரேமியா 44 அதிகாரம் 10ஆம் வசனம் 8ஆம் வசனம். அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை, அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும் என் கட்டளையின்படியும் நடக்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவனுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பாரம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஜனங்கள் ஒரு பக்கம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செய்தி என்ன அப்படின்னா, என் ஜனங்களுக்கு தான் நான் வேதத்தை எழுதி கையில கொடுத்தேன். எப்படிலாம் வாழணும் அந்த எல்லா கட்டளைகளையும் எழுதி கையில கொடுத்தேன். ஆனால் ஜனங்கள் அப்படி வாழலை. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ காலையில நம்ம வேலைக்கு போறோம், காலையில ஆபீஸ் போவாங்க, காலையில வியாபாரத்துக்கு போவாங்க, கவர்மெண்ட் ஆபீசரா இருப்பாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்களோ அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அந்த வேலையை ஃபுல்லா செய்யணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு சேலரி, அந்த இடத்துல எல்லா மரியாதை எல்லாமே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, என் வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், இந்த பூமியிலே ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கா, வேதத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கா, கட்டளையின்படி என் வாழ்க்கை இருக்கா, நான் கர்த்தருக்கு பயந்துதான் வாழ்றேனா, ஒரு நொறுங்குண்ட இதயத்தோடு இருக்கிறேனா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். ஒரு குடும்பம், மறுபடியும் சொல்றேன், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த வழியில போறோம் அதை நம்ம கொஞ்சம் நின்று செக் பண்ணி அதுக்கப்புறம் கிளம்பணும். இப்ப நைட் நேரத்துல வீட்டுக்குள்ள வந்தாச்சு. சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் நிறைய காரியத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருப்பாங்க, வீட்டுல யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க, சர்ச்லயும் ரொம்ப சண்டே மட்டும் சர்வீஸ் போயிட்டு வருவாங்க. பல சூழ்நிலையில பல விதமான ஜனங்கள் இணைந்திருக்கிறாங்க. அப்ப நைட் நேரத்துல இப்படிப்பட்ட செய்தியை நீங்க இரவு நேரத்துல இணைந்திருக்கும் போது கேட்கும் போது ஆவியானவர் உங்களோட பேசுறாரா, அதை நீங்க கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை. ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறது. எப்படி எனக்கு அப்பா வீட்டுல இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு வீட்டுல பிரச்சனைக்கு, புருஷன் எப்படி இருக்கான், பிள்ளை எப்படி இருக்கு, வியாதி எப்படி இருக்கு, கடன் இப்படி இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் நம்ம பரலோகத்துக்குள்ள ஒவ்வொன்றா கேட்டு சொல்றோமோ, தேவன் ஒரு மனுஷனை பார்த்து பேசும்போது, ஒரு குடும்பத்தை பார்த்து பேசும்போது, ஒரு வீட்டில் உள்ள காரியங்களை சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாரு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை. ஐயோ, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றேனே அப்படின்னு சொல்லி மனம் நொறுங்குண்டதும் இல்லை இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். இப்ப இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கணும். அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, காலையில ஜெபம் பண்ணு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், உலகத்துல உள்ள எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி நாளை தொடங்குறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கும். கேட்டா, நானே நைட்டு 2 மணிக்கு தூங்கினேன், எனக்கு 2 மணி வரையும் ஆஃபீஸ் டியூட்டி இருந்துச்சு, 2 மணி வரையும் செல்போன்ல படம் பார்த்தேன், 2 மணி வரையும் ஆன்லைன்ல போய் பார்த்துட்டு இருந்தேன், 2 மணி வரையும் இன்ஸ்டாகிராம், 2 மணி வரையும் ஃபேஸ்புக், 2 மணி வரையும் ஃப்ரெண்டு, 2 மணி வரைய வேற தேவையில்லாத ஒரு பாவத்துல ஈடுபட்டு நைட்டு ஃபுல்லா நேரம் போச்சு.
காலையில் தூங்கி எழுந்திரிச்சு 8 மணி 9 மணிக்கு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சு. மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு, கையில் செல்ஃபோன் எடுத்தாச்சு. இவ்வளவுதான் வாழ்க்கை. 24 மணி நேர வாழ்க்கையிலே அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்கொண்டதும் இல்லை. ஐயோ, நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கையில 24 மணி நேரத்துல நான் எல்லா நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேனே, நான் தேவனை விட்டு தள்ளி போயெல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையே ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையா இருக்கு. என்னோட வாழ்க்கையே ஒரு பாவ வாழ்க்கையா இருக்கு. என்னோட வாழ்க்கையே ஒரு அசுத்தமான வாழ்க்கையா இருக்கு. என்னோட வாழ்க்கையே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு அருவருப்பான காரியத்துல நான் ஈடுபட்டு இருக்கேன். நான் பேசுற பேச்சு, என் கண்ணு, என் சிந்தனை, நான் எத்தனை இடத்துல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்கொண்டதும் இல்லை. ஒரு கம்ப்ளைண்ட். இது ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். ரெண்டாவது கம்ப்ளைண்ட், அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. சில குடும்பத்தெல்லாம் பயமே இல்லப்பா. இந்த கடைசி காலத்துல துணிகரம் துணிகரம் துணிகரம், எப்படி வாழ்ந்தாலும் இயேசு ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு இப்ப இந்த கடைசி காலத்துல கள்ள உபதேசம் வேற துணிகரமா போதிக்கிறாங்க. கடைசி காலத்துல இப்ப பிரசங்கம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, என்ன பண்ணாலும் ஆசீர்வதிச்சுவார். எப்படி ஆசீர்வதிப்பார்? என் இருதயத்தை தேவன் பார்க்கிறாரு. தீமையை விட்டு விலகிறானான்னு சொல்லி பார்க்கிறாரு. பொல்லாப்புன்னு தெரிஞ்சுட்டுனா விட்டுட்டு ஓடிதுன்னா தேவன் எல்லாமே பார்ப்பாரு. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் முன்னாடி தேவன் எல்லாத்தையும் பார்ப்பார். ரவிராஜா இருந்தாலும் தேவன் பார்த்துதான் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமா, தேவன் முதல்ல பார்ப்பார். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு குடும்பம் அப்படின்னா வீட்டில் 4 பேர் இருப்பீங்க, 6 பேர் இருப்பீங்க, 8 பேர் இருப்பீங்க. அந்த 8 பேருமே தேவனை தேடுற குடும்பமா இருக்கா? 6 பேர் இருக்கிறீங்களா, தேவனை தேடுற குடும்பமா இருக்கா? சில குடும்பத்துல வீட்டுல வேலை இல்லாம இருக்கும், பிள்ளைகள் படிக்காம இருக்கும், கல்யாணம் முடியாம இருக்கும், எத்தனையோ சூழ்நிலை, கடன் லட்சக்கணக்கா இருக்கும், கோடிக்கணக்கா இருக்கும். மன நொந்து போய் மனவேதனையோடு என் கூட தேவன் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு வாழக்கூடிய ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான ஜனங்கள். என் கூட தேவன் பேசுவாரா, என் வாழ்க்கையில என்ன மிஸ்டேக்னு சொல்லி தெரியலையே, என் குடும்பம் ஏன் சாபத்துல இருக்கு, என் குடும்பம் ஏன் நிந்தையில அவமானத்துல இருக்குன்னு சொல்லி கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு கேள்வி இருக்கு. கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு நைட் நேரத்துல ஒருவேளை என் வாழ்க்கையில நான் சாபத்துல இருக்கேன், நான் நிந்தையில இருக்கேன், என் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கு, என் வாழ்க்கை பாழாய் கிடக்கு, எதுக்குன்னு தெரியலையே, நாங்க யாருக்கு என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியலையே, எங்க வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி வேலை யாராவது யோசித்துட்டு இருந்தால், உங்க வீட்டுல கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து வாசித்து பார்க்கலாம். எரேமியா 44, 8, 6 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. 2 வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. 6வது வசனத்திலே வனாந்திரமும் பாலுமாய் போயிற்று. 8வது வசனத்திலே சாபமும் நிந்தையும் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் பைபிள் வசனத்திலே இருக்கு. சில குடும்பத்திலே விக்கிரகத்திலே அடிமையா இருப்பாங்க. ஒரு குடும்பத்திலே விக்கிரகத்திலே அடிமையா இருக்கும்போது அவனோட வாழ்க்கையில சாபம் இருக்கும், நிந்தை இருக்கும், வனாந்தரம் இருக்கும், பாலுமா இருப்பாங்க. அவனோட வாழ்க்கையில எதுவுமே ஆசீர்வாதம் இருக்காது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன்பா, எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பக்கம் பார்த்தா தேவனோட உக்கிர கோபம், இன்னொன்னு பார்த்தா ஜனங்கள் நம்ம உருவாக்கின தேவனை தொழுது கொள்ளாமல், சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல், கையினால் செய்த விக்கிரகத்தை தொழுது கொள்ளும் போது வரக்கூடிய சாபங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தான், ஆனால் கர்த்தரை மறந்து
தேவனை விட்டு தள்ளி போய் விக்கிரத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, ஒரு சுருக்கமா நம்ம ஒரு 4 பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னா, அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை. அது முதல் பாயிண்டா நீங்க எழுதி வச்சுக்கலாம். அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை, வேதனைப்பட்டதும் இல்லை. அப்ப சில குடும்பத்திலே கடினமான ஒரு இருதயத்தோடு இருப்பாங்க. அந்த கடினமான இருதயம் இருக்கும்போது என்ன செஞ்சாலும் உணர்வே இருக்காது. ஏன்னா உணர்வு இல்லாம இருப்பாங்க. இப்ப இந்த கடைசி காலத்திலே சில குடும்பத்திலே நான் செஞ்சதுதான் சரி, நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவியே சண்டை போட்டுருவாங்க. இந்த டைவர்ஸ் ஆறதுக்கு வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தை, அடிதடி, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்லி பார்த்தா, ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் பொறுமையா, அமைதியா அந்த இடத்துல சாந்தமா இருந்தாச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். சில நேரத்திலே நமக்கே தெரியும் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில என்ன குறை இருக்கு, நம்ம தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம், அதை நம்ம யோசித்து பார்த்தாச்சுனாலே நம்மள்ட்ட இன்னும் மிஸ்டேக் இருக்கா இல்லையா அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை. மனம் நொறுங்குண்டதும் இல்லை ஒரு கம்ப்ளைண்ட். அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. மனுஷனுக்கு இல்லப்பா, தேவனுக்கு, நம்மளை உருவாக்குன தேவனுக்கு பயப்படணுமா வேண்டாமா? ஓனருக்கு பயப்படுறாங்க, கவர்மெண்ட் ஆபீசருக்கு பயப்படுறாங்க, தலைவருக்கு பயப்படுறாங்க, அடுத்தாப்புல இன்னும் மேல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு பயப்படுறாங்க, உலகத்துல நிறைய காரியத்துக்கு பயப்படுறாங்க. நம்ம உருவாக்குன தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்கும் போது நம்ம அவருக்கு பயந்து வாழ்றோமா? அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும் உங்கள் பிதாக்களுக்கு முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும், அதுல அழகா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும். அது 3வது பாயிண்ட். இப்ப நமக்கு முன்பாக என்ன வச்சுட்டார் அப்படின்னா வேதத்தை தந்துட்டார். இந்த வேதத்தை நம்ம கையில தந்ததுக்கு அப்புறம் நம்மள்கிட்ட கணக்கு கேட்பார். ரவிராஜா இருந்தாலும் கணக்கு கேட்பார். எப்படி கேட்பார் அப்படின்னா, நான் உனக்கு முன்பாக கையில பைபிள் எடுத்து வச்சேனே, நீ ஏன் இப்படி பண்ணனே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பார். நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் கட்டளையின்படியும். அப்ப என்னன்னா, முதல்ல வேதத்தை வச்சிட்டாரு, அடுத்தாப்புல 4வது பாயிண்ட் சொல்றாரு, என் கட்டளையின்படியும் நடக்கிறதும் இல்லை. அது கடைசி பாயிண்ட், 4வது பாயிண்ட். கட்டளையின்படி நடந்தால் ஆசீர்வாதம், கட்டளையின்படி நடக்கல அப்படின்னா சாபம். சாபம் எப்படி வருது அப்படின்னா, தேவனோட வார்த்தைக்கு எங்கெல்லாம் மீறுறோமோ அந்த இடத்துலதான் பிரச்சனைகள் அதிகமா வருது. ஒருவேளை இந்த காலை வேளையிலே, இந்த இரவு நேரத்திலே டெய்லி நான் உங்களோட செய்தியை காலையிலையும் கேட்கிறேன், நைட்டும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, வேதத்தை நம்ம கையில எழுதி கொடுத்தார். நான் உங்கள் முன்பாக வைத்த என் வேதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2வது, என் கட்டளையின்படியும் நடக்கிறதும் இல்லை. நிறைய வீட்டுக்குள்ள பைபிள் இருக்கு, ஆனா பைபிளை வாசிக்கல. அடுத்தாப்புல கட்டளை தெரியும், ஆனா கட்டளையின்படி நடக்கல. அப்ப 2 கம்ப்ளைண்ட் சொல்றாரு. முதல் கம்ப்ளைண்ட், 2 கம்ப்ளைண்ட். அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை, அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 பாயிண்ட். முதல்ல உடைக்கப்பட்ட நொறுங்குண்ட இருதயமா இருக்கும். ஐயோ, நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கையில இப்படி ஒரு மிஸ்டேக் இருக்கே, நான் இப்படி ஒரு பாவத்துல இருக்கிறேனே, இப்படி ஒரு அக்கிரமத்துல இருக்கிறேனே, இப்படி ஒரு துன்மார்க்கனா இருக்கிறேனே, இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு உணரணும். அது ஒரு முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ்,
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயப்படும் பயம்தான் பயம். இன்னைக்கு தீமையை விட்டு விலகாமல் சர்ச்சைக்கு போயிட்டு வந்துடலாம், கையில பைபிள் எடுத்து வாசிச்சிடலாம், நம்மளோட வாழ்க்கையில தீமை தொடருதா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வேதத்தின்படி கட்டளையின்படி நடக்கிறதும் இல்லை. அடுத்த பாயிண்ட், உங்க கையில பைபிள் இருக்கு, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? அந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம அதே போல நடக்கிறோமா? அதை நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். 8வது வசனத்துல அழகா போட்டிருக்கு, உங்கள் வேறற்று போக பண்ணுவதற்காகவும் நீங்கள் பூமியின் சகல ஜாதிகளுக்குள்ளும் சாபமும் நிந்தையுமா இருப்பதற்காகவும் நீங்கள் தங்கி இருக்க வந்த எகிப்து தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுவானேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கையினால உண்டாக்கப்பட்ட விக்கிரத்தை போய் தொழுது கொண்டாங்க, தூபம் காட்டுறாங்க. எகிப்து தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுவானேன். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? இல்லை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாகவோ துன்மார்க்கமாகவோ கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்தால் அந்த குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் எப்படி வரும்? அதை நம்ம கொஞ்சம் நார்மலா நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருப்பீங்க, சில குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 50 வருஷமா சர்ச்சுக்கு போறேன்பாங்க, ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. சர்ச்சில் பெரிய ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, இங்க முழு பைபிள் வாசிக்க முடிய மாட்டாங்க. அங்க பார்த்தா மேய்ப்பனை மூலியக்காரங்கள யாரையாவது தப்பா பேசிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வியாதி, பிரச்சனை, தண்டனை எல்லாம் உள்ள வந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் பணம் வந்த உடனே ஊழியக்காரங்களை தப்பா பேசுறது, கொஞ்சம் பைபிள் வாசித்து ஒரு 4 வசனம் தெரிஞ்ச உடனே அவங்க அப்படி அவங்க இப்படி அப்படின்னு சொல்லி யாரையாவது தப்பா பேசுறது, இதெல்லாம் பிரச்சனையா வந்துடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம், என்ன செய்யறோம்? உங்களை வேறற்ற போக பண்ணுவதற்காகவும் நீங்கள் பூமியின் சகல ஜாதிகளுக்குள்ளும் சாபமும் நிந்தையுமா இருப்பதற்காகவும். இப்ப இந்த சாபம், நிந்தை இதெல்லாம் எங்க போனா வருது அப்படின்னா, விக்கிரத்துக்குள்ள போனால், அடிமைக்குள்ள போனால், எகிப்து தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுவானேன் அப்படின்னு போட்டு, அடிமை பிளஸ் சாபம் பிளஸ் நிந்தை. விக்கிரத்துக்குள்ள யாரெல்லாம் உள்ள போறாங்களோ அவங்க ஒரு அடிமையில இருப்பாங்க. அருவருப்பான விக்கிரத்தை தேடும் போது, அசுத்தமான விக்கிரத்தை தேடும் போது, தீட்டான விக்கிரத்தை தேடும் போது சாபமும் நிந்தையும் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கும். அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை. விக்கிரத்துக்குள்ள போகும்போது சாபம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், நிந்தை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவங்க ஒரு அடிமையில இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. உங்களை வேறற்று போக பண்ணுவதற்காகவும், ஒரு மரத்துல வேர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு தான் மரம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். வேர் அற்று போக பண்ணுவதற்காகவும் பூமியில் இல்லாமல் ஆக்குதல், முற்றிலும் அழிஞ்சிருவாங்க. எங்க போனா? விக்கிரத்துல போனா. ஒரு பக்கம் பார்த்தா சாபம், ஒரு பக்கம் பார்த்தா நிந்தை, ஒரு பக்கம் பார்த்தா அடிமை, இன்னொரு பக்கம் பார்த்தா பூமியில வாழ்ற காலத்துல வேறே இருக்காது. வேர் அற்று போக பண்ணுவதற்காகவும். அப்ப எங்கெல்லாம் விக்கிரத்துல போறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஸ்டெடியான எதுவுமே இருக்காது, ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையே இருக்காது. விக்கிரத்துல சில குடும்பத்துல அடிமையிலே வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த வீட்டுக்குள்ளலாம் நிந்தை, அவமானம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கஷ்டம் இருக்கும், சமாதானமே இருக்காது. ஏனோ தானம் சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மதுபான அடிமையில இருப்பாங்க. விக்கிரத்துக்குள்ளே உள்ள ஃபுல்லா அந்த குடும்பம் ஃபுல்லா சாபத்தினாலே கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. தேவன் சொல்கிறார், அவர்கள் இந்நாள் மட்டும்
மனம் நொறுங்குண்டதும் இல்லை. ஐயோ, என் குடும்பம் இப்படி இருக்கே, என் வாழ்க்கை இப்படி இருக்கே, நாங்க இப்படி வாழ்றோமே அப்படின்னு சொல்லி இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை. அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. ஐயோ, என் வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி மனம் நொறுங்குண்டதும் இல்லை. நாங்க தப்பா வாழ்றோமே, நாங்க தேவனை விட்டு தள்ளி போய் வாழ்றோமே, நாங்க விக்கிரத்துக்குள்ள போய் இருக்கிறோமே சொல்லி பயப்படுகிறதும் இல்லை. நான் உங்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும், வேதத்தை கையில கொடுத்தாருப்பா, என் கட்டளையின்படியும் நடக்கிறதும் இல்லை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த செய்தி கேட்கும் போது நம்ம உண்மையிலே தேவனை எப்படி ஆராதிக்கிறோம் என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தாலே போதும். ஏன்னா இரவு நேரத்துல படுத்து தூங்க போறீங்க, இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை நம்மை நாம் தான் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்திலே பலவிதமான சூழ்நிலை நைட் நேரத்தில் இணைந்திருப்பீங்க. பிரதர், என் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு அப்படிம்பாங்க. வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு, சரி, நம்ம தேவனுக்கு முன்பா எப்படி இருக்கிறோம் அதை நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். அதனால இரவு நேரத்தில் ஜெபிக்க போறோம். இப்போ என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும்பா, நான் விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்துருக்கேன். நான் 1 ரூபா 2 ரூபா கொடுக்கல, 13 லட்சம் கொடுத்துருக்கேன். நான் 3 வயசு 4 வயசுலேருந்து சர்ச்சுக்கு போகிற பையன்தான். ஆனாலும் வாலிப வயசுல வியாபாரத்தில் இருக்கும்போது சகல செழிப்பு இருந்துச்சு. என் கூட ஒருத்தர் இருந்தார், எனக்கு தெரியாம மாந்திரியம் பண்ணி விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு சொல்லி நான் செத்துக்கோன்னு சொல்லி மாந்திரியம் 13 வருஷமா மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தார். அவர்கிட்ட கிட்டத்தட்ட 13 லட்சம் தாண்டி போயிட்டு 13 வருஷமும் மாந்திரியத்தை நிப்பாட்டவே இல்லை. லாஸ்ட்டு எந்த வீட்டுக்குள்ள மாந்திரியம் பண்ணாரோ அதே வீட்டுல தூக்கு போட்டு செத்து போயிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு, லைஃப் முடிஞ்சிட்டு. நான் உயிரோட தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? ஐயோ, தேவனை விட்டு தள்ளி போயிட்டேனே, மனம் நொறுங்குண்டவனாய் கண்ணீரோடு தேவன் பக்கம் மனம் திரும்பினேன். அப்புறம் என் வாழ்க்கையில நான் துன்மார்க்கனா வாழ்றேனே, நான் துணிகரமா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே. ஏன்னா சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போன பையன் தானே, சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போற பையன் தான். அப்போ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போகும் எனக்கு தெரியும்ல. அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் உங்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படி. அப்ப வேதத்தின்படி வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் இயேசு கிறிஸ்து கூட இருப்பார் என்பதை புரிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், மனம் கசந்து அழ ஆரம்பிச்சேன், மனம் நொந்து அழ ஆரம்பிச்சேன். என் கட்டளையின்படியும் நடக்கிறதும் இல்லை. என் வாழ்க்கையில் நான் கர்த்தருடைய கட்டளை அப்படின்னா எனக்கும் தெரியாது. ஏன்னா நான்லாம் சின்ன வயசுல கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே இல்லை. என் வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் அப்படியே போயிட்டு, கடன்ல கஷ்டப்படும் போதுதான் பிரச்சனை எங்க இருக்கு, என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது தான் நான் கையில பைபிள் வாசிக்காம வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு பைபிள் சட்டம் தெரியல அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இந்த இரவு நேரத்திலே நானும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்து, விக்கிரத்துக்குள்ள வாழ்ந்து, மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து, அதுக்கப்புறம் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பின ஒரு ரவிராஜ். அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை. நாலாம் மனம் நொந்து அழுதுதான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னாலே சொந்த தேசத்துல காணாம போயிடுவாங்க. என் வாழ்க்கையிலே நான் தேவனுடைய கோபத்துல இருக்கும்போது சொந்த தேசம் துறதி வீசிட்டாரு. நான் அந்த தண்டனையை அனுபவிச்சிருக்கேன். அதே நேரத்துல கையில 1 ரூபா கூட இல்லாம நடு ரோட்ல நின்றுருக்கேன். சாபத்துல வாழ்ந்திருக்கேன். தேவனுடைய வார்த்தைக்கு எப்போ கீழ்ப்படி ஆரம்பிச்சனோ, கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ, கட்டளைக்கு கைக்குள்ள ஆரம்பிச்சனோ, அன்னைக்கு தான் குடும்பத்துக்குள்ளே சமாதானம், ஆசீர்வாதம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தங்கக்கூடிய வீட்டுல தான் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் எல்லாமே. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டீங்களோ ஒரு சின்ன ஜெபம் தான் முடிக்க போறேன். கேளுங்க, தேவன் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றி எடுத்து துதிக்கிறோம்,
பாவியா எங்க மேல கிருபையா இருங்க. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நைட் டியூட்டிலே, நைட்டு டிராவலிங்லே, நைட் நேரத்திலே எந்த நாட்டிலேருந்து இந்த செய்தி கேட்டாங்களோ எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கணும். உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருக்கணும். டிரைவிங் லைன்ல போயிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்துல வேலை பார்க்குற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேலை அடைத்து பாதுகாத்துருங்க. யாரெல்லாம் நைட் நேரத்தில் செய்தி கேட்டாங்க அந்த குடும்பத்துக்கு ஜீவனையும் தீர்க்காயுசையும் கட்டிடுங்க. உங்க கிருபையினால் நிரப்புங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து மகாபிரபு வரணும்ப்பா. எங்க வீட்டிலே கர்த்தர் பிரியம் இல்லாமல் என்னென்ன பாவ காரியம் இருக்கோ அதையெல்லாம் நீக்கிருங்க. எங்க வீட்டுக்குள்ள, எங்க இதயத்துக்குள்ள, எங்க குடும்பத்திலே, எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வியாபாரத்துல, எங்களுடைய கம்பெனில, வேலை செய்யற ஸ்தலத்துல எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்து நாம மட்டும்தான் இருக்கணும். நீங்க இருந்தா மட்டும்தான் சமாதானம், விடுதலை, சந்தோஷம், ஆசீர்வாதம், செழிப்பு, தீர்காயுசு சகலமும். எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா. எங்க குடும்ப தலைவரா நீங்க இருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பமும் வேலி அடைபடட்டும். உங்களோட இரத்த கொட்டைகளே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. ஹாஸ்பிட்டல்ல, பலவீனத்திலே, படுத்த படுக்கையில எந்த குடும்பத்துல ஜெபிக்கிறானோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா விசேஷமா இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்து மேலே இறங்கி வரட்டும்ப்பா. பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவுபடட்டும். எல்லா குடும்பத்திலும் சுகமும் தீர்காயுசு தாங்கப்பா. பரிபூர்ணமான ஜீவனை கட்டிடுங்க. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். கடைசி காலத்திலே கர்த்தருடைய வருகையில நாங்க எல்லாரும் காணப்படணும்ப்பா. யாரெல்லாம் இரவு நேரத்தை ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தத்துக்குள்ள வரணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசிரிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களோட அப்பத்தையும் தண்ணி ஆசிரிங்க. இரவு நேரத்திலே யாரெல்லாம் கற்பதுணிகா ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசிரிங்க. டெலிவரி போடுறாங்க பரம வைத்தியர் கூடங்க. திருமண தேவைக்கே ஜெபிக்கிறாங்க. தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. பிள்ளைகள் வயசாகி அதிகமாயிட்டு போது ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கோர்ட்டு கேஸ்ல போயிட்டு இருக்காங்க. விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல், விபச்சார அடிமை, அசுத்தத்துக்குள்ள, அருவருப்புக்குள்ள, தீட்டுக்குள்ளே எந்த குடும்பம் இருக்கோ அந்த குடும்பத்துக்கு விதமாக சபிக்கப்பட்ட அந்த விக்கிரனுடைய கிரியை, மாந்திரிக கிரியை, அசுத்தமான கிரியை, வேசித்தன கிரியை, எல்லா கிரியெல்லாம் செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிக்கப்பட்டோம். தேவன் அருளி அப்பம் மனுஷன் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகள் வேலையடித்து மூடி மறைத்து பார்த்துருங்க. இரவும் போலும் அச்சுவீரும் அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு கூட இருங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, வேலை செய்யற இடத்துல நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய சூழ்நிலை. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா தேவைகளெல்லாம் கத்த சந்திங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும். இதயத்துக்குள்ள நிறைய பாரம், கண்ணீர், வேதனை, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம், சாபம், நிந்தை, பல விதமான சூழ்நிலையில இணைந்திருக்காங்க. எல்லா காரியத்தையும் நீக்கி உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க, ஆசீர்வதிங்க. அதிகாலவில் உங்களோட சமூகத்துல கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், தேவையில்லாத செல்போன் அடிமை, தேவையில்லாத கேம் அடிமை, தேவையில்லாத எந்தெந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் செத்த இதில் அடிபடட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா கர்த்தரோட வருகையில நாங்கள் காணப்பட எங்களுக்கு எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியம் உங்களை விடுதலாக்கும்னு சொல்லிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேசத்துல குடிந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கூட இருந்து, துணையா இருந்து, ஆதரவா இருந்து, உதவியா இருந்து, சகாயரா இருந்து கர்த்தரை ஆசீர்வதிங்க. உங்க நாம விடட்டும். கடன்ல இருக்க குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அப்படிடும். அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றிடுங்க. இந்த மாசத்துடைய தேவைகளை சந்திங்க. எல்லா குறைகளுக்கு எல்லாவற்றையும் மன்னிச்சுங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில எந்தெந்த போராட்டத்தில் இருக்காங்க எல்லா போராட்டத்திலையும் நீக்கி போட்டுங்க. சீக்கிரமா தூங்க கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் ஒரு இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் அப்படிதான் இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம நாடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.